விஜய் என்ன பண்ணாரு, காவேரி வீட கண்டுபிடிச்சதால ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இத பார்த்த தாத்தாவும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. இதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே இல்ல தாத்தா. சீக்கிரமாவே காவேரிய நான் என் வழிக்கு கொண்டு வந்துருவேன். அவங்க வீட்ல உள்ளவங்கலாம் என்ன மன்னிக்கிற மாதிரி நான் எல்லா வேலையும் செய்ய போறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கா தாத்தா. சீக்கிரமாவே எல்லாம் நடக்கும். கவலைப்படாதப்பா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இங்க வந்து குமரன் என்ன பண்றாரு, பணத்த எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. அத பார்த்துட்டு கங்கா வந்து என்னங்க எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னோனே, இல்ல கங்கா ஒரே டைமா எடுக்க முடியாது. அதனால நான் வந்து 2, 3 வாட்டி எடுக்க வேண்டியதா போச்சு. அதனால தான் 2 நாள் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்க, எதுக்காக இவ்வளோ பணத்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரீங்க? பேங்க்ல இருக்கிறது தானே நல்லது. இல்ல கங்கா காரணத்தோட தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அத்தை இருக்காங்களா? அப்படின்னோனே, இருக்காங்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா உன்ன அவர் கூப்பிடுறாருமா அப்படின்னோனே, அத்தை இந்த பணத்த வாங்கிக்கங்க அத்தை அப்படின்னோனே, என்னப்பா இது அப்படின்னு 15,00,000 அத்தை. எதுக்குப்பா இவ்வளோ பணத்த என்கிட்ட குடுக்குற? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல அத்தை இந்த பணத்த நீங்க தான் வாங்கிக்கணும். இந்த பணம் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் அத்தைன்னோனே, என்னப்பா நீ சொல்ற? இந்த பணத்த வச்சு நீயும் வந்து கங்காவும் ஒரு தொழில ஆரம்பிச்சு நல்லபடியா நடத்துங்க. அதே மாரி உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத பார்த்துக்குங்க. உங்களுக்கும் குழந்தை குட்டின்னு பொறக்கும்ல. உங்களோட லைஃப்பும் நல்லா இருக்க வேணாம் அப்ப வாழ்க்கையும் அப்படி சொல்றாங்க. இல்ல அத்த, இது நான் வந்து தொலைச்ச பணம் அத்த. என்னப்பா சொல்ற? ஆமா அத்த, நான் தானே பொறுப்பில்லாம தொலைச்சேன். அதனால தானே காவேரியோட வாழ்க்கை இப்படி இருக்கு. அதனால இந்த பணத்த தயவு செய்து நீங்க வாங்கிக்கங்க. இந்த பணத்த நீங்க வாங்கினா தான் அத்த குற்ற உணர்ச்சியிலருந்து நான் மீள முடியும். ப்ளீஸ் அத்த. இன்னமும் மீதி பணத்தையும் நான் குடுக்குறேன் அத்த. ஏன்னா இது எல்லாருக்கும் வந்து குடும்பத்தில சேர வேண்டிய பணம் அத்த. நான் மட்டும் எடுத்துக்க முடியாதுல்ல அப்படி சொல்றாங்க. அத கேட்டுட்டு அப்படியே வந்து நெகிழ்ச்சியா பார்க்குறாங்க சாரதா. அது வந்து தம்பி அப்படி சொன்னோனே, அம்மா அவர் சொல்றது கரெக்ட்டு தான்ம்மா. நீ வாங்கிக்கோ. வாங்கினாதாம்மா அவரும் நிம்மதி அடைவாரு. ப்ளீஸ்மா அப்படின்னோனே, என்னடி இது இவ்வளோ பணத்த என்கிட்ட குடுக்குறீங்க? நான் வாங்கி என்னடி பண்ண போறேன்? அப்படின்றாங்க. அம்மா ப்ளீஸ்மா அவர் வந்து மனசு கஷ்டப்படும்மா. நீ வாங்கிக்கோமா. அவர் வந்து இதையே நெனச்சு அப்புறம் எந்த வேலையும் செய்ய முடியாது அவரால அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எவ்வளோப்பா இருக்கு? 15,00,000 இருக்கு. அவ்வளோலாம் வேணாப்பா. கொஞ்சம் காசு குடுப்பா போதும். மீதியெல்லாம் வந்து உன் பேங்க்ல போட்டு வைப்பா அப்படின்றாங்க. இல்ல அத்த, இந்த மொத்த பணமும் உங்ககிட்ட தான் குடுக்க போறேன். நீங்க என்ன பணமோ பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு சேர வேண்டிய பணம். இது முக்கியமா மாமாவோட பணம்னு நெனச்சுக்கங்க அப்படி சொல்லிட்டு கையில குடுத்துடுறாரு. சாரதாவும் யோசிக்கிறாங்க. இந்த பணத்த வாங்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து என்ன பண்றாங்க, விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. உடனே தாத்தா கிட்ட, தாத்தா காவேரி இதுக்கப்புறம் மீட் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தாத்தா. வீடையும் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க குடும்பத்தோட எல்லாரோட வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மனச மாத்திருவேன் தாத்தா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா சாரதா வராங்க. சாரதா பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு தாத்தா. என்ன சாரதா வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பாட்டி வந்து, வாம்மா சாரதா எப்படி இருக்க? திடீர்னு வந்திருக்க வாம்மா சொல்லிட்டு உபசரிக்கிறாங்க. நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க அப்படின்றாங்க. கூடவே வந்து வராங்க நம்ம கங்கா. கங்காவ பார்த்துட்டு எல்லாருமே ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. உடனே கங்கா, அம்மா நம்ம இங்கேயேம்மா வந்திருக்கோம். எதுக்கும்மா இங்க வர சொன்னேன்? அப்படின்னோனே, எல்லாம் காரணமா தாண்டி வர சொன்னேன் அப்படின்றாங்க. ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. உடனே வந்து நம்ம குமரனும் கேட்குறாரு, என்ன அத்தை எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு குமரன், கங்கா அதுக்கப்புறம் நம்ம சாரதா 3 பேருமே வந்திருக்கிறத பார்த்துட்டு ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க. நம்ம தாத்தா, வாங்க உள்ள வாங்க அப்படின்னோனே, கண்டிப்பா நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நம்ம விஜயும் காவேரியும் சேர்றத பத்தி தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி வந்து சொல்றாங்க. கல்யாணி நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன நடக்குதுன்னே தெரியல. நீ அதுக்குள்ளேயும் சந்தோஷப்படாத அப்படின்றாரு தாத்தா. வாங்க உட்காருமா. நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே பார்க்கல. நாங்களே உங்கள தேடி வரலான்னு நினைச்சோம். நீங்களே வந்துட்டீங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. டேய் விஜய், இங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருடான்னு சொல்லிட்டு பாட்டி ஓடி போய் சொல்றாங்க. விஜயும் கீழே வந்து இறங்கி வராரு. விஜய பார்த்துட்டு எல்லாரும் அமைதியா இருக்காங்க. நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேச வந்தோம். இந்த டைம்ல அந்த தம்பி இருக்கிறது நல்லது தான் அப்படின்னோனே, அதிர்ச்சியா பார்க்குறாரு விஜய். இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கங்ராட்ஸ் நீங்க வின் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனும் சொல்றாரு. உடனே வந்து இந்தாங்க இந்த பணத்த வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. விஜய் வந்து அப்படியே பார்க்குறாரு. பெரியவர் வந்து என்ன என்ன சாரதா இதெல்லாம் அப்படின்னோனே, அந்த தம்பி என் பொண்ணுக்கு நடிக்கிறதுக்காக கொடுத்த 15,00,000 அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும்.